ஓப்பன் பண்ணால் ஒரு டெசர்ட் ஏரியா. அந்த டெசர்ட் ஏரியாவில் ஒரு ஜீப் வருது. அதில் ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. 4 பேர் வந்து அவங்க யாருன்னா, இந்த டிஃப்ரெண்ட்டான இன்செக்ட் அந்த ஸ்பீஸு வித்தியாசமான பூச்சிகள் அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுற பர்சன்ஸ் தான் அவங்க. அவங்க வந்துட்டு அந்த ஸ்பைடரை வந்து இந்த ஸ்பைடரை பொறுத்தவரை எப்புடின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்பீசிஸ் ரேரு. அதனால தான் அதை கலெக்ட் பண்ணி விற்கிற ஆளுங்க தான் இவங்க. ஸோ அப்படி கலெக்ட் பண்ண வரும்போது இவங்க வந்து சம்திங் ஒரு கேஸ் மாதிரி ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. அந்த கேஸை வச்சு அந்த ஸ்பைடரை வெளியே வர வைக்கிறாங்க. அப்படின்னா தான் அதை தனித்தனியாக எடுக்க முடியும் அப்படிங்கிற ரீசன் தாண்டி. ஸோ அந்த கேஸும் உள்ளே போகுது, ஸ்பைடர் வெளியே வருது. அந்த ஸ்பைடர் அப்படி வெளியே வரும்போது சம்திங் உள்ளே போய் பார்க்குறாங்க. ஒருத்தர் அந்த ஸ்பைடர் கடிச்சிருது. கடித்த உடனே அவன் ரொம்ப துடிக்கிறான். ஆக்சுவலாக அது வாய்க்குள்ளேயே ஆக்சுவலாக போயிடுச்சு. வாய்க்குள்ள உடம்புக்குள்ளே இருக்குது. ஸோ அங்கே இருக்கவங்க மிச்சம் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு அவனை பார்க்குறாங்க. ஒன்றும் பண்ண முடியல. அவனை இதுக்கு மேலே காப்பாற்ற முடியும், அவனை கொண்டுறாங்க. அப்படியே வந்தோம்னா சீன் கட் டு கேலப், நம்ம ஹீரோ இவன் தான். ஸோ இவர் வந்து எப்படின்னா இவர் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆள். எப்படி சொல்ல, இந்த ஷாப்புக்கு இவர் வந்திருக்காரு. இந்த ஷாப்பில் ஆக்சுவலாக இது விற்கலை. இவங்க மெயின் பிஸ்னஸ் வந்து லைக் டிஃப்ரெண்ட்டான ஸ்பீசி அந்த ஸ்பைடரை கலெக்ட் பண்ணாங்களே அது அந்த மாதிரி பொருட்களை வந்து இங்கே விற்கிற இடம் தான் இந்த ஷாப்பு. ஸோ அந்த ஷாப்பில் அதே ஸ்பைடரை பார்க்குறாரு. அந்த ஸ்பைடரை பார்த்துட்டு இவர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஸோ பார்த்து ரசிக்கிறாரு. நான் இதை வாங்கிக்கிறேன், எவ்வளோ சொல்கிறீங்க அந்த மாதிரி கேட்டு வீட்டுக்கும் அதை வாங்கிட்டு போகிறாரு. ஸோ இவங்க வந்து கேலப் ஒரு தங்கச்சி. இவங்களுக்கு அம்மா அப்பா யாருமே கிடையாது. ரொம்ப ஒரு மாதிரி கீழ்த்தனமாக ட்ரீட் பண்ணுவாள் கேலப், அவங்க சிஸ்டர் வந்து. ஸோ ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணோடனே இவன் ரூமுக்கு போயிடுவான். ரூம் போயிட்டு ரூமில் பார்த்தோம்னா அவன் ஸ்பைடர் மட்டும் இல்லை, எக்கச்சக்கமான பூச்சிகள் எல்லாமே அந்த ரூமில் தான் இருக்கும். இவன் ஆக்சுவலாக செகண்ட் பிராண்டு நிறையா ஒரு நைக் அந்த மாதிரி ஷூ எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். அந்த ஷூனை எடுத்து ரீசேல் பண்ணுறவன். ஒரு எப்படின்னா ஒரு தெரியாமல் அந்த ஷூ எடுத்து அதே பிராண்டில் இல்லாத அங்கே கடையில் வாங்கினா ரொம்ப காசு, அதை விட கம்மியாக தரவேன்னா இவன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஷூ எடுத்துருப்பான். ஷூ எடுத்துகிட்டு அவன்கிட்ட கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அந்த ஷூ ஈரமாக இருக்குது, இது எப்படி அவன்கிட்ட கொடுக்க, நம்ம கொடுக்குறது வந்து தரமாக இருக்கணும், பண்ணால் கொடுக்க முடியாது அப்படின்ட்டு அந்த ஷூவை நான் கொண்டு போகிறேன், அவன்கிட்ட நாளைக்கு நானே கொடுத்துக்கிறேன் நீவா. ஸோ அந்நேரம் தான் வீட்டுக்கு வரோம். வீட்டுக்கு வந்தோடனே அந்த ஸ்பீசிஸ் அதுக்கு வந்து டெம்பரேச்சர் மோஸ்ட்லி தேவைப்படும். தங்கச்சி வந்து அதை ஃபுல்லாக ஆஃப் பண்ணியிருப்பான். கூலிங்கில் செத்துரும் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பூச்சி கிட்டனா அது அவன் பேசுவான். என்ன பூச்சின்னா தேள் அது எல்லாமே நிறையா இருக்கும். ஸோ அதனால தான் அந்த தங்கச்சி வந்துட்டு அதனால் போயிட்டு கோவத்தில் அந்த டெம்பரேச்சர் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு போயிடும். இவன் கேட்பான், ஒன்றும் பண்ண முடியாது, நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி திமிராகவே பேசுவாள் தங்கச்சி. ஸோ அண்டு தென் அவனும் போயிடுவான். இதுவும் ஒரு உயிர் அப்படிங்கிற மாதிரி நிறையா அவனை எக்ஸ்பிளைன் பண்ணுவான். ஆனால் அவன் கேட்குற மைண்ட் செட்லேயே இல்லை. இந்த வீடு எப்படி இதாகிடும், விற்கணும் அது எதுனே சொல்லுவான். இதெல்லாம் நான் அதை தரமாட்டேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பான். ஸோ அவன் வந்துட்டு என்ன செல்லுங்களா, என்னை பூட்டி என்னாச்சு உங்களுக்கு அப்படிங்கிறவே, உங்களுக்கு நியூ பெட்டு ஒன்று கொண்டு வந்திருக்கேன் நம்ம குடும்பத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பைடரை அந்த ஷூ பாக்ஸ் இருக்குல்ல, அந்த ஷூ பாக்ஸ்குள்ளே போட்டு இதை வச்சு அடைச்சி போவான். அந்நேரம் அதுக்கடுத்து அவன் வெளில வருவான். வெளில வந்துட்டு நெய்பர் கிட்டனா அவன் ஒரு மாதிரி க்ளோஸ் மீன்ஸ் இவன் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருப்பான் எல்லாரோட. ஸோ அந்த மாதிரி தான் அவன் இருக்கான். ஒரு பார்ட்டியை அட்டன் பண்ணான். அந்த பார்ட்டியில் லைக் இவன் ஃப்ரெண்ட்ஸு, இவன் கூட படித்தவங்க அந்த மாதிரி நிறையா பேர் இருப்பாங்க. அந்த பார்ட்டியில் போயிட்டும் பெருசாக ஒரு இதுவும் காமிச்சிக்க மாட்டான். இங்கே வந்து பார்த்தா அந்த ஸ்பைடர் வந்து அந்த பாக்ஸில் ஸ்பைடர் என்ன பண்ணுது, மறுபடியும் டெம்பரேச்சர் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுருப்பான். ஸ்பைடர் என்னாச்சு கூலிங் செத்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பான். அதனால் ஸ்பைடர் வந்து அந்த ஓட்டையோடய தப்பிச்சு வெளியே போயிருக்கும். ஸோ இவனுக்கு செம்ம ஷாக்கு, என்ன பண்ணுன்னு தெரியாமல் அந்த ஷூ இருக்குல்ல, அந்த ஷூவை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடுவான். போனவுடனே அந்த ஷூ அவன் கேட்டிருப்பான், ஒருத்தன் அவன்கிட்ட கொடுக்கணும்ல, அந்த பாக்ஸுக்குள்ளே வச்சுட்டு ஷூவை போய் கொடுப்பேன். இது சூப்பராக இருக்குது இந்த ஷூ, நான் எடுத்துக்கிறேன், கண்டிப்பாக வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அந்நேரம் ஒருத்தர் என்ன நீங்கள் ட்ரக் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, கஞ்சா எதுவும் கொக்கைன் எது விற்கிறியா, அதெல்லாம் அவன்கிட்ட கொடுத்த அப்படின்னோடனே ஷூ எடுத்து காமிப்பான். இல்லைன்னொடனே ஓகே நான் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கிளம்பிடுவான். அந்த ஷூவை அவன் ட்ரை பண்ண போவான். ட்ரை பண்ணும்போது அந்த ஸ்பைடர் வந்து ஆக்சுவலாக அந்த ஷூக்குள்ளே தான் இருக்குது. பார்த்தவொடனே இவனை கடிச்சிருவான். கடித்தோடனே இவனுக்கு என்ன பண்ணுன்னு ஆக்சுவலாக தெரியாது. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி அந்த ஸ்பைடரு கடித்த உடனே அந்த ஸ்பைடர் என்ன பண்ணுங்கிறது இனிமேல் தான் அவங்க ரிவைல் பண்ணுவாங்க. அவன் அதை மிதித்து கொண்டுடுவான். பட் ஆனால் அதுக்குள்ளே இருந்துட்டு நிறையா குட்டிகை, அந்த ஸ்பைடரோட குட்டிகை. அது எப்படி அந்த ஸ்பைடரோட இதுனா ஒரு இது வந்துச்சுன்னா அதுலேருந்து நிறையா ஸ்பைடர் அது தன்னைத்தானே இனப்பெருக்கம் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு கேட்டகரி தான் ஸ்பைடரு. ஸோ அவனை கொன்றும், அந்தளவு கொன்றும் ஸ்பைடர். அந்த அந்த பூச்சை வந்து அந்த டாக்கும் சாப்பிட்ரும். ஸோ வந்துக்கிட்டு மறுபடியும் அவன் வீட்டுக்கு வருவான். வீட்டுக்கு வந்துட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸு, சைல்ட்ஹுட் எல்லோரும் அவனை
கீழ்த்தனமாக ட்ரீட் பண்ணுவாங்க. அந்நேரம் அவன் கால் பண்ணிக்கிட்டே இருப்பான். அந்த கடிச்சதெல்லாம் ஆக்சுவலாக ஷோ குத்தாமல் அவன் கால் பண்ணிக்கிட்டே இருப்பான். இவன் இருந்துக்கிட்டு கால் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் ஓகே இவன் கண்டுக்காம கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருப்பான். அந்நேரம் தான் மறுபடியும் வராங்க. மறுபடியும் வந்துட்டு போய் பார்க்குறாங்க. என்னாச்சு இவன் கீழே திறக்கவே மாட்டேங்க, என்ன பண்ணன்னு தெரியாமல் தட்டிக்கிட்டே இருப்பாங்க. இவன் கால் பண்ணி பார்ப்பான், எடுக்க மாட்டான். ஸோ அண்டு தென் கதவை உடைக்க பார்ப்பாங்க. கதவை உடச்சி போலீஸ்க்கு வர சொல்லுவாங்க. பார்த்தா உள்ளே அவன் செத்து கிடப்பான், பயங்கரமாக செத்து கிடப்பான். பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன பண்ணனே தெரியாது. ஸோ அந்தளவுக்கு அந்த ஸ்பைடர் வந்து அவனை ஒரு வழி பண்ணி வச்சுருக்கோம். அந்நேரம் வந்து ஒன்றால் தான் நீ தான் அவனுக்கு ட்ரக்கு கொடுத்த அப்படின்னு கேட்பான்ல, அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட சண்டைக்கு போவான். போலீஸ் வந்து நீங்கள் யாரும் உள்ளே போவீங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கக்கூடாது. அவங்க ஆக்சுவலாக என்னென்ன ஐடியா அவங்களுக்கு இல்லை. ஸோ அதனால் அந்த மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு கால் ஷோ மட்டும் போட்டு அது அப்படியே வெளியே வந்துடுமா. ஆனால் நீ தான் பண்ணான் அப்படிங்கிற மாதிரி அவனை சொல்லுவான். 2 பேருக்கு சண்டை பயங்கரமாக வரும். ஸோ அண்டு தென் போலீஸ்காரன் வந்து எல்லாத்தையும் பிடிச்சி விடுவான். பிடிச்சி விட்டு அவங்க வீட்டில் இருப்பாங்க. என்னாச்சுன்னு தெரியாமல் அந்த ஒரு வேலைக்காரன் ஹவுஸ் கீப்பிங் பண்ணுவாங்க, அவங்க வந்துட்டு வருவாங்க. ஸ்பைடர் குட்டி மொத்தமாக அந்த ஸ்பைடரு ஆக்சுவலாக ஒன்று தான் இருந்துச்சு. ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே அவ்வளோ ஸ்பைடர் ஃபுல்லாக நிறையா இவ போய் அடிக்க போவா, இவனையும் ஆக்சுவலாக கொன்றும். அந்தளவு கொடூரமாக அந்த ஸ்பைடர் கொண்டு ஒரு மாதிரி த்ரில்லர் படம் தான். ஆக்சுவலாக ரொம்பவே த்ரில்லராக இருக்கும். அண்ட் தென் அவங்க ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தி கிளப்போட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க தங்கச்சியோட ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தவங்க வந்து ஸ்பைடர் மறுபடியும் அவங்க ரெஸ்ட்ரூமில் பார்த்துருப்பா. இங்கே ஸ்பைடர் இருக்குது, நீ வந்து காப்பாற்று, என்னை காப்பாற்றுன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருப்பா. அந்நேரம் அந்த கேலப்பில் ஒருத்தன் ஃப்ரெண்டு வந்து அதை போயிட்டு மிதிச்சே கொண்டுருவான். மிதிச்சு பார்த்தா அதுலேருந்து நிறையா ஸ்பைடர் வரும், குட்டி குட்டி. அங்கேருந்து பாத்ரூம்குள்ளே எங்களுக்கும் நீ என்ன பண்ணுன்னே தெரியாமல் மொத்தமாக அங்கேருந்து ஓடி பயந்து அங்கேருந்து ஓடி மொத்தமாக அடைச்சி வச்சுருவாங்க அந்த ரூமே. ஸோ இதுதான் நடக்கும். அண்டு தென் அவங்க ஒன்றால் தான் நீ தான் ஏதோ பண்ணியிருக்கேன், நீ உண்மையை சொல்லு, உண்மையை சொன்ன கேட்டோடனே நான் ஒன்று தான் கொண்டு வந்தேன், ஆனால் இத்தனை எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவான். சத்தியமாக எனக்கு தெரில, பட் ஆனால் எப்படி இது வந்துச்சுன்னு எனக்கு தெரில, ஒன்று தான் நான் கொண்டு வந்தேன், நான் கொண்டு வந்ததே இது இல்லை அப்படிங்கிற மாதிரி அவன் எக்ஸ்பிளைன் பண்ணுவான். அந்த தானே மறுபடியும் அவங்க வீட்டுக்குள்ளே வருவாங்க. வீட்டுக்குள்ளே வந்துட்டு சம்திங் அந்த அந்த ஸ்பைடர் வந்து ஒரு அடைச்சி வச்சுருப்பான் ஒரு இது மாதிரி, அதில் வந்து எல்லாத்தையும் பார்ப்பாங்க. பார்த்துட்டு இவங்க இருந்துக்கிட்டு என்ன தான் ஆச்சு, எதனால் இப்படி இப்போ என்ன பண்ணணும், இங்கேருந்து கிளம்புவோம், அதான் ஒரே வழின்ட்டு இவங்க 2 பேரும் மட்டும் கிளம்பலான்னு சொல்லிட்டு வெளியே வருவாங்க. நான் போய் பார்த்துட்டு வரேன், நம்ம மட்டும் இது தப்பிச்சா பத்தாது, எல்லாரையும் தப்பிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு எல்லோரும் மொத்தமாக இருக்கிற வெளியில் இருக்க எல்லாரையும் இன்ஃபார்ம் பண்ண பார்ப்பாங்க. நான் ஆல்ரெடி பாதி பேர் கதை வந்துட்டு இருக்கும், இவங்களுக்கு என்ன பண்ணனே தெரியாது. அதுக்கடுத்து என்ன ஆகும்னா இவங்க அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க, எல்லோரும் காப்பாற்றணும் அப்படிங்கிற மென்டாலிட்டின்னு. அந்நேரம் அந்த வெளில தப்பிச்சு எங்கே போகிறீங்கன்னு சொல்லிட்டு அந்த ட்ரக் வச்சுருக்கீங்களாம் கேட்பாங்கள, அவன் கூட மறுபடியும் லூசுத்தனமாக வந்து இவன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். அவன் மறுபடியும் உள்ளே வந்துட்டு ஆமாம் ட்ரக் உள்ளே தான் வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி, வாடா உள்ளே தான் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பூட்டி எல்லாருமே வச்சுருப்பாங்களே அங்கே கூப்பிட்டு போவான். கூப்பிட்டு போயிட்டு ட்ரக் இங்கே தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த திறந்து பார்ப்பான், ஃபுல்லாக ஸ்பைடரு. அவனை பூட்டி வச்சுட்டு அப்படியே கிளம்பிடுவாங்க. ஸோ அங்கேருந்து தப்பிச்சு பார்ப்பாங்க. தப்பிச்சு போகும்போது ஓகே நம்ம இந்த வழியாக போக முடியாது, சான்ஸே இல்லைன்னு சொல்லிட்டு பேஸ்மெண்ட் வழியாவது அட்லீஸ்ட் போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டி இருக்கும். ஸோ அந்த சைடு போய் பார்த்தோம்னா பேஸ்மெண்ட் வழியாக 10க்கு மேலே இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பைடர் அந்த வெப்பு மட்டும்தான் இருக்கும். இவங்க என்ன பண்ணனே தெரியாது. ஸோ அண்டு தென் அந்த ஸ்பைடரை பற்றி அந்த இதில் எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா, இது ஆக்சுவலாக தன்னைத்தானே நிறையா ஒரு மெயில் ஃபைட்டர் இல்லாமையே அதுவே ப்ரெக்னென்ட் ஆகி நிறையா குட்டிகள் அந்த மாதிரி ஒரு ஸ்பைடரு. ஸோ அந்த இடத்துக்கு பேஸ்மெண்ட் வழியாக போய் பார்ப்பாங்க. அதில் அவள் மட்டும் தங்கச்சி மட்டும் நான் பார்த்துக்கிறேன், நான் அந்த இதில் ஆனில் வச்சுக்கிறேன் லைட்டை, நான் கடைசியாக வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நிற்பாங்க. அங்கே போய் கதவை திறந்து பார்ப்பாங்க. அந்த போலீஸ்கார் அவரெலாம் விடவே மாட்டாங்க கதவை. இந்த ஸ்பைடர் இருக்குது, அந்த சைடு கதவை திறக்க முடியாது. ஸோ சென்டரில் அவங்க மாட்டியிருப்பாங்க, என்ன பண்ணன்னு தெரியாது. அங்கேருந்து போகாது இதுன்னு ஒரு வழியாக எப்படியோ கதவை திறந்து வெளியே போயிடுவாங்க. அதில் ஒருத்தர் மட்டும் மாட்டிக்குவான் ஃப்ரெண்டில். அதை காப்பாற்ற போகலான்னு சொல்லிட்டு எவ்வளோ ட்ரை பண்ணுவாங்க, பட் ஆனால் அது முடியாது. ஸோ இங்கேருந்து வெளியே வந்தவங்க அந்த போலீஸ்காரன் ஃபுல்லாக கேட்பான். அந்த ஒருத்தன் ஃப்ரெண்டு காப்பாற்றவும் போவான் ஆக்சுவலாக, பட் ஆனால் அவன் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிடும். ஸோ அவங்க மாறி போயிடுவாங்க. போலீஸ்காரங்க வந்து இவங்க 3 பேரும் இப்படி முட்டி போடுங்கம்மா, நாங்கள் எதுக்கு முட்டி போடணும், இங்கே இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இதுக்கு எங்களை எதுக்கு முட்டி போட சொல்லுங்கள், அதை போய் ஃபஸ்ட்டு பாருங்கம்மா. அவன் போலீஸ்காரன் அவனை அடிச்சிருவான். உடனே அடித்தவொடனே இவங்க எல்லோரும் சேர்ந்து மல்லு கட்டி இவங்க அடிப்பாங்க. அந்த தண்ணி கீழே ஒரு பேஸ்மெண்ட் கூப்பிட்டு வந்துடுவாங்க. அதில் ஆக்சுவலாக அவன் ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு ஸ்பைடர் வந்து கடிச்சிருந்துச்சு. கடித்தவொடனே நீ இருந்துக்கிட்டு வெளில போ, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெட்டாலில் பேசுவான். நான் எப்படியாவது
"நீ அந்த கதவை திறக்கிறீங்க, அந்த கதவுலேருந்து வெளியே போ, நான் செத்தாலும் பரவாயில்ல, எப்படி சாக தான் போகிறேன்" அப்படிங்கிற மாதிரி கடைசியாக ஃப்ரெண்ட் சொல்லியிருப்பான். போலீஸ்காரன் இருந்துக்கிட்டு, "நீங்கள் ஒழுங்கா நாங்கள் சொல்கிறத கேட்டிங்கன்னா தப்பிப்பீங்க, இல்லாட்டி அவ்வளோதான்" அப்படின்னா. அவன் ஃப்ரெண்டு வந்து சாப்பிட்றோன்னு தெரிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு ஓட பார்ப்பான். ஸோ போலீஸ்காரங்க மொத்த கவனமும் இவன் மேலே தான் இருக்கும். அதனால் வந்து இவங்க 2 பேரும் ஈஸியாக தப்பிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு இதில் இருப்பான். ஸோ அங்கேருந்து ஓடுவாங்க. ஸோ இப்போ கேல கூட இருக்கிறது அவன் தங்கச்சி, அவன் தங்கச்சி ஃப்ரெண்டு இவன் மட்டும்தான். ஸோ அவன் செத்துட்டான். உள்ளே திறந்தோட அப்படிலாம் ஸ்பைடரு. ஸோ போலீஸ்காரங்க எல்லாமே ஸ்பைடர் சொல்லுவாங்க. இவங்க தனியாக வந்து ஒளிஞ்சுப்பாங்க. ஒளிஞ்சு ஒரு கார் பின்னாடி இருப்பாங்க. அந்நேரம் அவன் தங்கச்சி வந்து அங்கே மாட்டியிருப்பான். நான் அவளை போய் காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு காரை திறந்து உள்ளே உட்காந்துருப்பா. தங்கச்சி அவனும் தப்பிச்சிருவாங்க. அங்கேருந்து ஃப்ரெண்டு தங்கச்சியோட ஃப்ரெண்டு வந்து லைட் அடித்து காரில் காமிப்பான். ஸோ நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து விட்டு 2 பேரும் உள்ளே போயிட்டு எப்படியோ ஒரு வழியாக வெளியில் வந்துடுவாங்க. வெளியே வந்த பார்க்குறோம் மொத்தமாக இத்தனை பேர் டெட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்டிங்கே மொத்தமாக இடிச்சிருவாங்க. அவங்க அம்மா வாழ்ந்த இடம் ஃபுல்லாக இடிச்சிருவாங்க. அண்ட் தென் அதோட முடியுது. லாஸ்ட்டு சீன் எப்படி காமிக்காங்கன்னா, அது கூட உட்காந்து மறுபடியும் பூச்சிகளை லவ் பண்ணுற மாதிரி அதை ஃப்ரீயாக விடுற மாதிரி ஒரு இதை முடிச்சிருப்பாங்க. அடுத்து வேறு எதாவது மூவி இது மாதிரி உங்களுக்கு வேணுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக பார்க்கலாம்.